டியரோட 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 20ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 72330 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் ஃப்ளாப் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது செகண்ட் டே இல்லை தேர்ட் டே நினைக்கிறேன். 8 மணி கெஸ்ஸிங் மட்டும் நமக்கு ஃப்ளாப் ஆகிட்டுருக்கு. ஸோ பழைய மாதிரி நமக்கு 8 மணி கெஸ்ஸிங் ஃப்ளாப் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நமக்கு மற்ற எல்லா ஷோவுமே நல்ல ஒரு வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம மெத்தட் கிட்டத்தட்ட வந்துட்டுருக்கு, கொண்டு வந்திருக்கோம். நம்ம கெஸ்ஸிங் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ பாப்போம் நாளைக்கு எப்படி வருதுன்றது பார்க்கலாம். 21ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 0 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 9 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 5 அதுக்கப்புறம் 4. சி போர்டில் 9 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா 0550 5995 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 945490 கிடச்சிருக்கு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாலோ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன், எப்படி வருதுன்றதை நாளைக்கு செக் பண்ணி பார்த்துருங்க. ஃபாலோ நம்பர் பார்த்தீங்கன்னா 22 இல்லைன்னா 55, இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு வரலன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 days பாருங்கள், ஓகேங்களா? ஜஸ்ட்டு 2 days மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஆல்ஷோ ஃபாலோ நம்பர் 2255, ஓகேங்களா? இது 2 days மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். எல்லா ஷோ, அது ஆல் ஷோ, ஓகேங்களா? 4 ஷோ இல்லை 5 ஷோ கூட இதில் வேணால் வரலாம். ஸோ எந்த ஷோலேயே உங்களுக்கு 22ஓ 55ஓ வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த ஷோலேருந்து எந்த நம்பர் வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், பார்ப்போம் எப்படி வருதுன்னு.